எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நகைச்சுவையான ஒரு கதைய நம்ம பார்க்க போறோம். பாட்டியும் மொபைலும்னிட்டு. நமக்கான ஒரு டைம் நம்ம ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தினமுமே ஏதோ ஒரு டென்ஷன், குழப்பம் எவ்வளவோ இருக்கு மனசுக்குள்ள. நம்மளே அறியாத நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு சிரிப்பு இருந்தா கூட நமக்கு அது கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். ஒரு நகைச்சுவையான கதை தான் இது. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். நல்ல நகைச்சுவையா இருக்கும். வாங்க கேட்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு வந்துட்டு அவங்க பேரன் வந்துட்டு ஒரு மொபைல் வாங்கி தராரு. அந்த மொபைலுன்னா பாட்டிக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலத்து ஆளுங்களுக்கு ஒரு ஃபோனு, மொபைலு, டச் ஃபோனு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிசயமா தான் பார்ப்பாங்க. இப்போ எங்க அம்மம்மானாவே இந்த மொபைலெல்லாம் பார்த்தா என்னது இதுன்னு தான் கேட்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்களா? அதனால இந்த இந்த கதையில வந்துட்டு அந்த பாட்டிக்கு அவங்க பேரன் வந்துட்டு ஒரு மொபைலு, டச் ஃபோனு வாங்கி குடுக்குறாங்க. அந்த பாட்டி அந்த ஃபோன திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. "இது என்னது இது? செங்கல் மாதிரி இருக்குது. எவ்வளோ நீட்டா இருக்கு." அப்படின்னிட்டு அந்த ஃபோன திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு பிடிக்க கூட தெரியல, வழுக்கிட்டு போற மாரி இருக்கே அப்படின்னிட்டு. அப்புறம் பேரன் சொல்றான், "பாட்டி இதுதான் மொபைல் ஃபோனு. இதில எல்லாமே இருக்கு. நீ இத நல்லா அழகா டைட்டா பிடிச்சுக்கோ." அப்படின்னுட்டு அவங்க பேரன் சொல்றான். "சரி இதில என்னன்னா இருக்கு? நீ சொல்லுடா" அப்படின்னிட்டு பேரன்கிட்ட கேட்குறாங்க. பேரன் சொல்றான், "பாட்டி இதில வந்துட்டு நீ கும்புற கடவுள் இருக்கிறாரு. அந்த சாமி படம்லாம் இருக்கு. இதில சாமி படம், கதை இருக்கு. எல்லாமே நீ என்ன கேட்குற எல்லாமே இதில இருக்கு. இந்த ஃபோன்ல இருக்கு" அப்படின்னிட்டு. "உண்மையாவா? இந்த ஃபோனுல இந்த இதில இந்த பெட்டிக்குள்ள எவ்வளோ இருக்கா?" அப்படின்னிட்டு. "ஒரு சாமி படம் இருக்கு. ஒரு சாமியே இந்த பெட்டிக்குள்ள இருக்கா?" அப்படின்னிட்டு அந்த பாட்டி ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. அப்புறம் வந்துட்டு பாட்டி சொல்றாங்க, "அ மொ இத வந்துட்டு கொஞ்சம் எனக்கு வந்துட்டு இது எப்படி செய்யணும் கொஞ்சம் சொல்லி தாடான்னிட்டு." அந்த பேரன் என்ன சொல்றான், அவன் ஃபுல்லா என்னென்ன செய்யணுமோ அந்த செட்டிங் எல்லாம் நல்லா செஞ்சுட்டு, அந்த பாட்டிக்கிட்ட குடுக்குறான். நீ இத தொட்டன்னா, உனக்கு வந்துட்டு அந்த அந்த ஸ்பீக்கர்ல நீ சொல்லணும். அந்த ஸ்பீக்கர்ல வந்துட்டு, நீ இந்த பாட்டு வேணும், இந்த படம் வேணும், இந்த சாமி படம் வேணும் அப்படி சொன்னா, இதில வரும் அப்படின்னிட்டு பேரன் சொல்லி தரான். அப்புறம் வந்துட்டு அந்த பாட்டிய வந்துட்டு அந்த ஸ்பீக்கர தொட்டு, "எனக்கு இந்த சிவன் பாட்டு வேணும், முருகர் பாட்டு வேணும்." அவங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அந்த பாட்டு சொல்றாங்க. அந்த பாட்டு வருது. சரிங்களா? இப்படியே ஒரு சில நாட்கள் போச்சு. அந்த பாட்டிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. "என்னடா இது? இந்த பெட்டிக்குள்ள எவ்வளோ இருக்கு. சாமி பாட்டு நம்ம கேட்டா வருது." அப்படின்னிட்டு. இது ஒரு நாள் அவங்க என்ன நெனச்சுட்டாங்க, அப்போ எது கேட்டாலும் வருது இல்லையான்னிட்டு, அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மாட்டு கொட்டாய்க்குள்ள போனாங்க. மாட்டு கொட்டாய்க்குள்ள போயிட்டு, அவங்களோட மாடுங்க பின்பக்கத்துல மாட்டு கொட்டாய் இருக்கு. அங்க போயிட்டு, இந்த மாட்டுங்களுக்கெல்லாம் புல்லு குடு" அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க தான் பாட்டு கேட்டா பாட்டு வருது, சாமி படம் கேட்டா சாமி படம் வருது இல்லைங்களா? மாட்டு கொட்டாய் உள்ள போயிட்டு, "இந்த மாடுங்களுக்கெல்லாம் புல்லு குடு" அப்படின்னிட்டு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த புல்லு இமேஜ் தான் வந்தது. சரிங்களா? இது வந்துட்டு மாடுங்கலாம் சாப்பிட்டா ஆகுமா? சாப்பிட முடியுமா? முடியாது இல்லையா? அது வந்துட்டு சரி இத மாட்டுக்கெல்லாம் இப்படி காமிச்சுட்டாங்க. அந்த படத்த காமிச்சுட்டாங்க. பார்த்தா பசி தீருமா? அது இல்லைங்களா? பாட்டிக்கு அந்த இது தெரியாது. வந்துட்டாங்க. "நம்ப தான் பார்த்துட்டோம், குடுத்துட்டோம்" அப்படின்னிட்டு வந்துட்டாங்க. இப்படி ஒரு 2 நாள் போயிடுச்சு. அப்புறம் எல்லா மாடுங்களும் ஒரே பசியில கத்துது. என்னடா இதுன்னுட்டு அப்புறம் பேரன் சொல்றான், "என்ன பாட்டி மாடுங்கலாம் கத்துது?" அப்படின்னிட்டு. "இல்லடா நான் தான் புல்லெல்லாம்" பேரன் கேட்குறான். "மாட்டுங்களுக்கெல்லாம் புல்லு குடுக்கட்டியா இல்லையா? பசியில கத்துது போல இருக்கு." "நான் குடுத்துட்டேனேன்னுட்டு." அவன் மாட்டு கொட்டாயில போய் பார்க்குறான். ஒரு மாட்டு இதுலயும் புல்லு இருந்தா மாதிரி அடையாளமே தெரியல. "எங்க நீ குடுக்கவே இல்லையே, இங்க எதுவுமே இல்லையே" அப்படின்றான். சரி அது ஆயிடுச்சுங்களா, அப்புறம் "நீ எப்போ தான் குடுத்தன்னு?" "இல்லடா, நீ இந்த வந்துட்டு பேராண்டி, இந்த இந்த ஃபோனுல வந்துட்டு நீ சொன்னல்ல, இந்த பெட்டிக்குள்ள
பாட்டு வரும், சாமி படம் எல்லாம் வரும்னால, அதனால புல்லு வேணும் சொன்னேன். புல்லுக்கு வந்தது. நான் மாட்டுக்கு இப்படி காமிச்சேன் அப்படின்னிட்டு. அவன் பேராண்டி, "ஐயோ! பாட்டி இதுலலாம் அப்படி செய்யக்கூடாது. நீ இதில சாப்பாடு வேணும் பார்த்தா உனக்கு பசி தீருமா? புல்லு குடுத்தா தானே பசி தீரும் மாட்டுக்கு." அப்படின்னிட்டு, அப்புறம் அந்த பேராண்டி என்ன பண்றான், எல்லாம் புல்லுங்கலாம் எடுத்துன்னு வந்துட்டு மாட்டுங்களுக்கெல்லாம் போட்டுட்டான். இப்படி ஒரு 2 நாள் போச்சு. அப்புறம் பாட்டி என்ன பண்ணாங்க, கடைக்கு போனாங்க. அ எதனா ஒண்ணு வாங்கி சாப்பிடலாம். பொட்டலம் எதனா ஒண்ணு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னிட்டு. அப்புறம் கடைக்கு போயிட்டோனே, அ அங்க பார்த்தா காய்கறிங்களும் இருந்துச்சு, பொட்டலங்களும் இருந்துச்சு. பொட்டலம்னா, அந்த காலத்தில அப்படிதான் சொல்லுவாங்க. பொட்டலங்க அப்படின்னுவாங்க. நம்ப வந்துட்டு அ அ பகோடாலாம் வந்துட்டு இப்போ தான் 100 கிராம், 200 கிராம்னுட்டு கவர்ல போட்டு தராங்க. அப்போலாம் இலையில மடிச்சு குடுப்பாங்க. 100 கிராமு தூள் பகோடா வேணும்னா, பெரிய பகோடா வேணும்னா எடை போட்டு, அப்படியே அவங்க கை தான் எடை அந்த காலத்துலலாம். அப்படி போட்டு ஒரு இலையில மடிச்சு குடுப்பாங்க. எங்க பாட்டியெல்லாம் எங்களுக்கு வாங்கின்னு வந்து நாங்க பார்த்துருக்குறோம். அப்படின்னிட்டு அங்க போயிட்டு அந்த மாதிரி பொட்டலம் குடுன்னுட்டு பக்கோடா வாங்கியிருக்காங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க காய்கறியும் வாங்கியாச்சு. அப்புறம் கடைக்காரரு சொல்றாரு, "காசு குடும்மா" அப்படின்னிட்டு. "இந்தாப்பா இதில பைசான்னு கேட்டா வரும் நீ இதுன்னு." "அம்மா அப்படி கிடையாது. நீ கையில குடுத்தா தான்" அப்படின்னிட்டு. "இல்ல, இல்ல நீ ஏமாத்துற. இதில வந்துட்டு சாமியே இதில வர்றப்போ இதில பைசா உனக்கு வராதா? இந்தா இந்தா" அப்படின்னிட்டு. கடைக்காரரு ஒண்ணும் புரியல. அவரு தலைய சொறியிறாரு. "என்னப்பா இதுன்னிட்டு." அப்புறம் அவங்க பேரனுக்கு ஃபோன் பண்றாரு. "தம்பி நீ கொஞ்சம் இங்க வா" அப்படின்னிட்டு. அப்புறம் அவன் அந்த கடைக்கு வரான். அப்புறம் பாட்டிக்கிட்ட, "என்ன பாட்டி இங்க என்ன பிரச்சனைன்னிட்டு." "ஒண்ணும் இல்லடா, இவன் வந்துட்டு பைசா கேட்டான். நான் வந்துட்டு இந்த பெட்டி உள்ள இருக்கு எடுத்துக்கோ சொன்னேன், இத எடுக்க மாட்டேன்றான்" அப்படின்னிட்டு. பேரனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. "என்ன பாட்டி நீ? உனக்கு மொபைலு கொடுத்தா சொல்லிக் குடுத்தேன். திருப்பி நீ இந்த மாதிரி பண்ற" அப்படின்னிட்டு. அப்புறம் கடைக்காரரும் சிரிக்கிறாரு. "பாட்டிக்கு தெரியலப்பா" அப்படின்னிட்டு. அது அப்புறம் அங்க பேரன் வந்துட்டு காசு குடுத்துட்டு மறுபடியும் பாட்டிய கூப்பிட்டுட்டு வரான். "இதுல காசெல்லாம் இருக்காது. நீ என்கிட்ட பேசலாம், நான் உன்கிட்ட பேசலாம். நீ சாமி பாட்டெல்லாம் கேட்கலாம்" அப்படின்னிட்டு. அப்புறம் பாட்டிக்கு ஒண்ணும் புரியல. அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. "இதில பைசா வராதா?" அப்படின்னிட்டு. பேரனுக்கு சிரிக்கிறதா, என்ன பண்ணுறதுன்னு முழிச்சுட்டு பார்த்துட்ருக்கான். நகைச்சுவையா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு என்ன மாதிரி கதை வேணும்னு சொல்லுங்க. இவ்வளோ நேரம் இந்த கதைய கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். பாட்டியும் பேரனும் கதைய கேட்டதுக்கு உங்களுக்கும் நன்றி. இது ஒரு நகைச்சுவையான கதை தான். இது வந்துட்டு யாரையும் புண்படுத்த இல்ல. தேங்க்யூ. நன்றி. வாழ்க வளமுடன்.